Hi, hello, welcome to Paka's Cooking Recipes. Today recipe is Varagarasi Pongal. வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வந்து வரகரிசி பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வரகரிசி 1 கிளாஸு கழுவி வச்சுருக்கு. இது பாசிப்பருப்பு 1/4 கிளாஸு, பால் 3/4 கிளாஸு, தேவையான நெய், இஞ்சி, இது கருவேப்பிலை, மல்லி, ஒரு வத்தல், தாளிக்கிறதுக்கு கடுகு, மிளகு, சீரகம், பெருங்காயம், தேவையான உப்பு. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீங்கள் வந்து இப்போ குக்கரில் வந்து அந்த வரகரிசியும் பாசிப்பருப்பையும் வந்து போட்டிருக்கீங்க, கழுவிட்டீங்க. ஃபஸ்ட்டு கழுவிட்டு நீங்கள் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து பால் வந்து பாலில் நம்ம தண்ணி எவ்வளோ ஒரு அதாவது 3/4 கிளாஸ் வந்து நம்ம வச்சுருந்தோம். ஆமாம், அதுக்கு தண்ணி கலக்க போகிறேன் 1 கிளாஸுக்கு. ஆமாம், சரி. இப்போ நம்ம மிச்சம் அந்த 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ். 2 கிளாஸ் ஊற்றலாம். 2 கிளாஸ் உப்பு, அதாவது பாலோட சேர்த்து ஊற்றிருக்கு. அதுக்கு உப்பு போட்டு இப்போ நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணல. இல்லை, இந்த போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு அது நம்ம மூடி வச்சுட்டு அப்புறமா தாளிச்சு விட்டுக்கலாம். இறக்கிட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு ஆன் பண்ண போகணும். சரி, ஆன் பண்ணிவிட்டு மூடி வைக்கணும். ஒரு 3 விசில் வரணும். இறக்குனா குழம்பு வந்து குழஞ்சிரும். 3 விசில் வச்சா போதும். ஸோ 3 விசிலேருந்து வரகரிசிக்கு போதுமா? போதும். சரி, 3 விசில் வரட்டுமா? ஸோ சவுண்டு வந்துருச்சா? விசில் சவுண்டு 3 சவுண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்குமா? ஆமாம், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த தாளிச்சு நம்ம ஊற்றுவோம். சரி, தாளிக்கலாமா? இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் குழஞ்சுதான் இருந்தால் நல்லா இருக்குது. சரி, தாளிக்குமா? சூடு அடுப்பை வச்சு சூடு பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நெய்யும் கொஞ்சம் டால்டா ஊற்றினா இன்னும் நல்லா இருக்கும். அது டால்டா வந்து நம்ம ஊற்றிருக்கோமா? இப்போ நம்ம வந்து இப்போ வயசானவங்க சாப்பிட்றாங்கன்னா அதுக்காண்டி வந்து கொஞ்சம் குறைச்சி தான் நம்ம ஊற்றிருக்கோம். எங்கள் அம்மா சாப்பிட்றாங்கிறதுக்காண்டி இப்போ குறைச்சி ஊற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து நிறையாவே ஊற்றிக்கலாம். நிறையா நீங்கள் நெய் ஊற்றினா தான் நல்லா இருக்கும். இப்போ வந்து கடுகு போட்டிருக்கோம். சில பேர் வந்து கடுகு நீங்கள் போட மாட்டீங்க, ஆனால் எங்கள் அம்மா கடுகு போடுவாங்க. அது நல்லாயிருக்கும். இப்போ மிளகு அடுப்பை வந்து நீங்கள் சிம்மிலே வச்சுக்கோங்க. சீரகம், அப்புறம் வந்து இஞ்சி போட போகிறோம். கருவேப்பிலை, எல்லாத்தையுமே நீங்கள் ரெடியாக எடுத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டால் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா தாளிச்சு ரெடி ஆகிடும். இல்லைன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். மிளகாத்தூள் வந்து இப்போ போட போகிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து முந்திரி பருப்பு வந்து நாங்கள் சொல்ல மறந்துட்டோம். இப்போ வந்து லாஸ்ட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோமா போட்டுக்கலாம். இந்த மாதிரி தாளிச்சு பெருங்காயம் வந்து லாஸ்ட் போடுவோம். இப்போ அந்த ஸ்மெல் வருது. இப்போ நெய் வந்து நீங்கள் நிறையா ஊற்றிட்டா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது எங்கள் அம்மா சாப்பிட்றதுனால நெய் கம்மியாக ஊற்றிருக்காங்க. வரகரிசிலேருந்து செஞ்ச சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நல்லா இருக்கும். பெருங்காயம் போட்டுருக்கீங்க.
சாப்பிட ஆசையாக இருக்கும். வந்து வரகரிசிலேருந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சத்து வேறு. முந்திரி பருப்பு வந்து இப்போ லாஸ்ட்டு போடணும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கறியும் எல்லாமே நம்ம வதக்குறதுக்குள்ள. சார் லாஸ்ட்டு போட்டால் தான் அந்த இது நல்லா இருக்கும். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சா தாளிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கொட்ட போகிறோம். இப்போ வந்து நீங்கள் இதில் அப்போ அந்த சோறில் வந்து நீங்கள் கொட்ட போகிறீங்க. இப்போ அந்த வரகரிசி இந்த மாதிரி நீங்கள் கொட்டிட்டு இப்போ கிண்ட போகிறீங்களா? நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வேணும்னா நீங்கள் நெய்யை கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வேணும்னா வேணும்னா ஊற்றிக்கலாம். இன்னைக்கு சேராதனால நான் கம்மியாக நெய் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிங்கன்னா கரெக்டாக நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் பால் வந்து ஊற்றினால அந்த நல்லா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பொங்கல் சரி, சர்வ் பண்ணிட்டு. ஸோ நம்மளுக்கு வரகரிசி பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சா? சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பொங்கல் அன்னைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Don't forget to subscribe, like, comment my channel. Iniya Pongal Nalvalthukal.